தொலைக்காட்சி நேயர்களை இசையும் இசையும் நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. இனிய வணக்கங்கள் சொந்தங்களே. இசையும் இசையும் இசை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றட கலந்துட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது. இசை இல்லாத நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் கலைஞர்கள் இசையை வளர்க்குறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்நாளையே இசைக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இசையும் இசையும் நிகழ்ச்சியில் கலைமாமணி பாரதி அம்மா அவர்களுடைய வாழ்க்கை பயணம் வில்லையோட எப்படி இணைந்து பயணப்பட்டிருக்குங்கிறத ரொம்ப அழகாக சொல்ல கேட்டோம். இன்றைக்கும் பல புதிய தகவல்களும் வில்லு பாட்டோட அடுத்த பரிணாமமும் எப்படி இருக்க போகுதுங்கிற கூடுதல் விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கும் ஆர்வமா இருக்கு. உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்ச நிறைய கேள்விகளோட மறுபடியும் கலைமாமணி பாரதி அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். வந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. வந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தமிழுக்கு தன்னை தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார். தமிழுக்கு தன்னை தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார். கவிஞர் சுப்புகாருமுகம் தலைமுறையே தலைமுறையே தந்தனத்தோ தந்தனத்தோ பாட வந்தோ தந்தனத்தோ பாட வந்தோ. வில்லு பாட்டுக்கு வில்லு தாமா முக்கியம். நான் சொன்னேன் இல்லையா, குழந்தை பருவத்தில் இப்படி வில்லு செய்யறதுக்கு நாங்கள் பெரும் கஷ்டப்பட்டோம். ஆனால் பரிசை நாங்கள் தக்க வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் உண்மையான நிகழ்வுக்கு செய்யப்படக்கூடிய வில் அது எந்த மரத்தில் செய்யப்படுது, கூடவே அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் இணைக்கிறீங்க, அந்த வில்லில் பாட்டு இசைக்கும் போது மட்டும் எப்படி எல்லாரும் கூர்ந்து கவனிக்க முடியுது, எப்படி எல்லாருக்கும் போய் சேருது, அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் நிச்சயமா அதை பற்றி சொல்லுங்க. வில்லு பாட்டுக்கு முக்கியமான வாத்தியங்கள் அந்த வில், பானை, வீசுகோல், உடுக்கை. சரிங்களா? இப்போ நாங்கள் கடைபிடிப்பது இதைத்தான். அந்த வில்லில் நீங்கள் பார்க்கக்கூடிய மரம் இருக்குதுல்ல கண்ணா, அது பனை மரம், அதாவது வைரம் பாய்ந்த பனை மரம். அது 100ல் 1, 1000ல் 1, 10,000ல் 1ங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப ரேர் மரம். அதாவது உடையாது, வளையாது. அதை நாங்கள் வளைய வச்சிருக்கிறோம்னா நடுவில் ஒரு ஜாயிண்ட் வச்சுருக்கிறோம். அந்த ஜாயிண்ட் ஏன் வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டுக்கு போது இவ்வளோ பெருசாக தூக்கிட்டு போக முடியாது. ஸோ உலகத்தமிழர்களுக்கு இந்த கலை பரவணும்னா அந்த கொஞ்சம் வளசலை நாங்கள் செய்யத்தான் செய்யணும். அதை நாங்கள் இருகூறாக்கி அதை அழகாக ஒட்ட வைத்திருக்கிறோமே தவிர, கிட்டத்தட்ட கலைவாணர் பயன்படுத்திய அந்த வில் அப்படியே அப்பாவுக்கு அப்படியே என் கைக்கு வந்திருக்குன்னா சுமார் 100 ஆண்டுகள் கடந்து விட்டது. அப்பேற்பட்ட ஒரு தொன்மையான புராதனமான அந்த வில்லும் அப்பாவோட வில் பவரும் சொல் பவரும் தான் இன்றைக்கி நாங்கள் வெல் பவராக உலகம் முழுக்க வரோம். ஆக அந்த வில்லு அதில் 2 முனையை கட்டுவதனுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வில் எப்படின்னா ஒரு முனையில் இருந்து கொண்டு இன்னொரு முனைக்கு விஷயம் சொல்லும், அவ்வளோதான். இது நம்ம பூமி அப்படின்னா அது விண்வெளி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதற்கும் அதற்கும் இணைக்கும். எங்கெல்லாம் 2 முனை இருக்குதோ அங்கெல்லாம் இணைக்கும். அதுதான் வில்லுப்பாட்டு. இப்போ நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போயிட்டோன்னா எல்லாரும் வந்துடுறாங்க. எப்படி இணைக்கிறது? சில பேர் வந்தால் அப்படியே எல்லாம் கலைஞ்சிரும், அப்படி கிடையாது. இது வந்தால் இணைக்கும். அதை இணைப்பது நரம்பு, ஒரு மிருகத்தோலினுடைய அம்சங்களும் மிருகத்தினுடைய ஜவ்வும் மிருகத்தினுடைய நரம்பும் அதில் பயன்படுத்தப்படுகிறது. அது நரம்பாக இணைக்கும். அதுக்கு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா நான். நீங்கள் அதைத்தான் வைக்கணுங்கிறது இல்லை. நம்ம கயிறு கூட கட்டிக்கொள்கிறார்கள் சில பேர், அதில் தவறு இல்லை. இணைப்பது என்பது ஒரு ஐடென்டிஃபிகேஷன், அவ்வளோதான். அதுதான் இருக்கணும்னு அவர் அந்த காலத்தில் வச்சுருந்தாரு, அப்படியே நம்மக்கிட்ட அது வந்துருச்சு. அடுத்தது அதில் கட்டும் மணியோசை என்னன்னு கேட்டிங்கன்னா, மணி என்பது மங்களம். எப்போவுமே அந்த மங்கள சொல் இருக்குதா, மங்கள ஓசை இருக்குதா. இப்போ நீங்கள் கோவிலுக்கு போனால் மணி அடிக்கிறோம், நல்ல விஷயங்கள்லாம் மணி அடிக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப மணி, முடிவு மணி, ஆக எல்லா மங்களங்களும் மணியோடு ஒன்றியவன் மனிதன். இந்த மணி இல்லை, அந்த மணி. அந்த மணியோடு ஒன்றியவனாக இருப்பதனால் அந்த மணிச்சத்தம் என்பது கூடுதலான ஓசை, சல் சல் சலங்கை ஓசை. அதில் நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த நரம்பில் கூட மணியெல்லாம் கட்டிக்கிட்டோம். அப்போ தான் ஜில் ஜில்லுன்னு இருக்கும். அப்புறம் அந்த பானை, அது தேன் கொண்டு போவதற்காக கொண்டு வந்த குடம். அதாவது கடம் வேறு, பானை வேறு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கர்நாடக சங்கீதத்தை தானே இதை வைப்பாங்க அப்படின்லாம் கேட்கவே வேண்டாம். ஏன்னா அது கவுத்தி போட்டால் கடம், இது நிமித்தி வச்சா குடம். இந்த குடத்துக்குள்ளே
பாக்குப்பாலை அதை வைத்து கும் கும் என்ற ஓசையை கிளப்புவார்கள். அதாவது ஃபுல்லா அடிக்க மாட்டாங்க, பாதியில் அடிப்பாங்க. அதை கூட அந்த காலத்துல அதிகமா அடிச்சாங்க. இப்ப நாங்க அதை அளவாக்கி கொண்டோம். சொன்ன காரணம் அந்த சத்தம் தான். அந்த சத்தத்தை குறைத்து சத்தியம் மக்களுக்கு பரவணுங்கிறதுக்காக. ஸோ அது அந்த விஷயம். அப்புறம் மேலே ஒரு குஞ்சம் அழகாக கட்டுவோம். அப்புறம் சிவன் ராமர் சாட்சியாக வில் இருப்பதனால் சிவன் சாட்சியாக சிவன் கையில் இருக்கும் உடுக்கு டமிழ் 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 என்று அதிலிருந்து தான் தமிழ் பிறந்தது என்று ஒரு ஆராய்ச்சிகள் புத்தகத்தில் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் அந்த ஓசை, அந்த உடுக்கு ஓசை இருக்கிறது அல்லவா, அதை நாங்கள் எப்பவுமே பாரம்பரியமும் அந்த உடுக்கு தான். நீங்கள் கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா வில்லடிச்சான் பாட்டுக்கு உடுக்கடிச்சான் பாட்டு என்று சொல்வதும் உண்டு. ஆக உடுக்கு வாசிப்பவர்கள் அப்படின்னு ஒரு என்ன சொல்ல, அவங்க இப்படி தான் வாசிக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஆக அந்த உடுக்கு இப்படி தான் செய்யணும்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஆக 2 பக்கம் துடி இடைன்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்படி இருக்கும். அதில் ஜவ்வு வைத்து உருவாக்கப்படுவது, அதில் குதிரை நாறு கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புராதனங்களாகவே நாங்கள் பயன்படுத்தி கொண்டு அதற்கு மத்தியில் மக்களுக்கு புண்ணியமான செய்திகளையும் புதுமைப்படுத்தி சொல்வது இன்றைக்கு அந்த வாத்தியங்களோடு நாங்கள் செய்யும் புரட்சி. வில்லு பாட்டு அப்படின்னு சொன்னோன்னா வில்ல மட்டும்தான் நாங்க கண்ணுக்கு எதிர்க்க பார்க்கிறோம். வில்லுக்குள்ள இத்தனை அம்சங்கள் இருக்கு. இத்தனை அம்சங்கள் இருக்கு. இன்னும் அதில் ஒரு பேப்பர் ஒட்டுவோம், பார்ப்பதற்கு கண்ணு கவர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் அழகழகான விஷயங்களை செய்வோம். அப்புறம் வில்லுப்பாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு பூஜை எங்களுக்குள் செய்வோம். அதை ரொம்ப மக்கள் முன்னாடி ஷோவாக காமிச்சு செய்யணும்லாம் நினைக்கிறது இல்லை. நாங்களே எங்களுக்குள்ளேயே செய்துப்போம். அதை தொட்டு கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்கிறது. எல்லாத்தை விட முக்கியம், நீங்கள் கேட்டப்போ தான் ஞாபகம் வருது, அந்த வீசுகோல். அது கலைவாணர் கையிலிருந்து அப்பா கையில் இப்போ எங்கள் கையில் வந்திருக்கு. மகாலட்சுமி கேட்கும்போது தான் இன்னும் ஞாபகம் வருது. அதில் வீசுகோல் என்பது மிக முக்கியமான கருவி. அதை தான் வில்லிசை நடுப்புலவன் கையில் வச்சிருப்பார். அதை வைத்து அடிப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்வது சத்தியம் சத்தியம் என்று நரம்பின் மீது வைத்து தாளம் தட்டி சொல்வது தான் அந்த வீசுகோல். தாளத்தின் பணியை அது செய்யும். அது வெங்கல மணி மரம் ரெண்டும் இணைந்தது தான் அந்த வீசுகோல். அதை பேசும் கோலாக மாற்றி வீசும் கோலாக மாற்றி ஒரு சந்தோஷத்தோட ரொம்ப இப்படியே தட்டி அப்படிலாம் அதில் விளையாட்டுக்கள் அழகாக ஒரு லிமிட்டேஷன்ஸோட, ஒரு பெண் வாசிக்கும் போது என்ன லிமிட்டேஷன்ஸோட இருக்கணுமோ அந்த லிமிட்டேஷன்ஸை கடைபிடித்து நான் செய்து வருகிறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. சாட்சியா வச்சு அப்படின்னு சொன்னீங்க. அங்க சிவனும் இருக்கிறாரு, வில்லம்சமா ராமரும் இருக்கிறாரு. அவங்கள சாட்சியா வச்சு உண்மையை உறக்க மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. அது அவங்களுக்கான விழிப்புணர்வாகவும் அமையுது அப்படிங்கிறதுல கூடுதல் சந்தோஷமா. நன்றி கண்ணா. இப்போ உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னா அது இயற்கையாவே அப்பாவோடையே நீங்க பயணிச்சிருக்கீங்க. ஒரு வில்லுப்பாட்டு கலை நிகழ்ச்சியிலுமே நீங்க பயணிச்சிருக்கீங்க. மகனுக்கு இந்த ஆர்வம் எப்படி வந்தது? நீங்க சொன்னீங்களா வில்லுப்பாட்டு எடுத்துக்கணும் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்களா, இந்த கலையை வளர்க்கணும் அப்படிங்கறத சொன்னீங்களா, இல்ல ரத்தத்தில் ஊறிய ஒரு விஷயமா தான் கலைமகனுக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சதா? இது தேவையான கேள்வி. ரத்தம் இதயம் ரெண்டுமே சேர்ந்து தான் கலைமகனுக்கு அந்த இசையுடைய ஆர்வம் வந்தது. இதுக்கு ஒரு காரணம் எங்களுடைய கணவனாரும் தான். திருமகன் சார் பிறக்கும்போதே இசை ஆர்வத்தோட பிறந்தார் என்பதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி 3 வருஷம் பாட்டு கற்றுக்கிட்டு இருக்கார். அந்த கல்யாண கதையை அப்புறம் சொல்கிறேன். அந்த பாட்டு கற்றுக்கிட்ட பெருமையால் தான் விட்ட சில விஷயங்களை மகன் பற்றணும்னு நினச்சேன். நான் பற்றிய விஷயங்களை பையன் விட்டுடக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த 2 உணர்ச்சி தான் இன்னைக்கு கலைமகன் கலைத்துறையிலும் சரி, சங்கீதத்துறையிலும் சரி, வில்லுப்பாட்டிலும் சரி, எல்லா துறையிலும், ஆசிரியர் துறையிலும் சரி சுத்தமாக பணியாற்றிக்கிட்டு இருக்காருன்னா அதுக்கு எங்கள் 2 பேருடைய உழைப்பு அதிகம். ஆசீர்வாதம் அப்பா மேடையிலே காமெடியாக சொல்லுவாங்கங்க. என் பையன் என்னுடைய பேரனுக்கு பாட்டு வந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கும்போது தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட 3 வயசு ஐயப்பாக தொட்டில் ஆடிட்டு இருக்கான். வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட ஆமா அப்படின்னு. ஆனா நிஜமா அந்த ஆமா சொன்னதுக்கு அப்புறம் தான் அட இந்த பயலுக்கு சுதி சேருதே சரி. ஆனா நான் பிறக்கும் போதே என் கணவனார் கேட்டார் என்ன பேர் வைக்கணும். நமக்கு அந்த மரபு முறைகள் ஒன்று உண்டு. இருந்தாலும் எனக்கு என்ன ஆசைன்னா, எங்க அப்பாவோட பெருமையை நான் எவ்வளவோ கொண்டு வந்த மாதிரி, நீங்கள்லாம் ஆசீர்வதிச்சா மாதிரி என் பையன் கொண்டு வரணும்னா அவனுக்கு கலைமகன்னு பேர் வைக்கணும். ஏன்னா உங்கள் பேர் திருமகன், அது டாக்டர் மூவா வைத்தது. எனக்கு பேர் எங்கள் அப்பா வைத்தது.
திருநெல்வேலி பாரதியின் மீது இருந்த ஆசை, ஆசை. மீசை பாரதியின் மீது இருந்த ஆசை. எனக்கு பிறப்பது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பாரதி என்றுதான் பெயர். அது வைத்த பாராட்டு எனக்கு இன்னைக்கு பாரதி மேடையில் பேசும்போது அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. அந்த மாதிரி அப்பா அம்மா பெயர் வைத்தார்கள். ஸோ அந்த பெயரை நாங்கள் வைக்கும்போது கலைமகன் என்று தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த பேரை வச்சதுக்காக சுதி எப்படா சேரும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். 3 வயசுல சேர்ந்தது ஒரு பெரிய நாகமணி நாகராஜ் என்பவரிடம் இசை படித்தான். மியூசிக் அகாடமியில் படித்தான், நாரத சபாவில் படித்தான். அதுக்கப்புறம் எம்ஏ மியூசிக் தங்கப்பதக்கம் பெற்றான். எம்ஃபில் முடித்தான். வெற்றிகரமாக முடித்து நெட்டும் கிளியர் பண்ணி இப்பொழுது ஆராய்ச்சி துறையில் புகுந்து கொண்டிருக்கிறார். வில்லுப்பாட்டுக்கும் கர்நாடக சங்கீதத்துக்கும் உள்ள தொடர்பு ஏன் தெரியுமா மகாலட்சுமி? நான் அவனை இசையில் கொண்டு வரணும்னு நினச்சேன். இன்னொன்று, கர்நாடக சங்கீதத்தையும் நான் படிக்க வச்சது காரணம் வில்லுப்பாட்டு தானே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்பா இதுக்குள்ள எத்தனை ராகம் இருக்குன்னு சொல்ல நானே புறப்பட்டாதான் சரியா இருக்கும் இல்லைங்களா? இன்னொருத்தரை கூப்பிட்டு ஆராய்ச்சிக்கு கூப்பிடக்கூடாது, நானே புறப்படணும். அதுக்கு கடவுள் எனக்கு ஒரு வாரம் தரணும். எத்தனை மேடை, எத்தனை பசி, எத்தனை பயணங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை ஒளி இல்லாத இடங்களில் நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு அனுபவம் எங்களுக்கு. பாடவே மழை வரலையான்னு பாடணுமா, பாடும்போது மழை வந்துடும் ஓடிக்கிட்டு போவோம். அந்த அத்தனை வில்லு வாத்தியத்தெல்லாம் எடுத்துட்டு ஜாலியாக பண்ணுற நிகழ்ச்சியே கிடையாது. இது ஆத்மார்த்தம். வில்லுப்பாட்டு எங்களுக்கு மகிழ்ச்சியா என்றால் நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சி. மக்களுக்கு மகிழ்ச்சியா என்றால் உடனே மகிழ்ச்சி. மக்களுக்கு சந்தோஷமா சிரிச்சு, சார் நீங்கள் இருந்த வரீங்க, ஹாப்பியாக இருந்தோம் சார். இப்போ அப்பா இங்கே வரட்டும், எவ்வளோ பேர் கூட்டிடுவாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் சந்தோஷம் தெரியுமா? எத்தனை பேரை பார்த்துருக்குறோம் தெரியுமா? இங்கேயே இந்த ஏஷியட் கேம்ஸ் நடக்கும்போது ஒரு அண்ணா அங்கே அந்த நடந்த இடத்துல இறந்து விட்டார். அது இறந்த செய்தி அன்றைய வில்லுப்பாட்டில் லைவாக அப்பா செய்தியில் சொல்லி அஞ்சலி செலுத்துகிறோம் என்று சொல்லும்போது எத்தனை பேருடைய என்ன சொல்ல ஆன்மா குளிர்ந்தது. அவருக்கு உடனே அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைத்தது இல்லையா? ஆக வில்லுப்பாட்டு என்பது மனிதனுடைய ஆத்மாவோடு நிறைந்த கலை, ஜாலிக்காக செய்யும் கலை அல்ல, பொறுப்புணர்ச்சி உள்ள கலை. எப்பா நீ திருந்து அப்படின்னு சொல்லுவோம். கல்யாணமா பொண்ணுக்கும் ஆணுக்கும் அறிவுரை சொல்லுவோம். இந்த மாதிரி செய்திகளா அந்த இறந்த குடும்பத்தாருக்கு எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்கும். அந்த அவருடைய குடும்பத்தாருக்கு எவ்வளோ பெரிய ஆறுதல் இருக்கும். அண்ணாச்சி சொல்லிடுங்க, எனக்கு தயாரிப்பாளர் சொன்ன உடனே சேர்த்து கொண்டோம். அதெல்லாம் தாங்க எங்களுடைய என்ன சொல்ல நாங்கள் செய்த சிறு சிறு புண்ணியங்களை எல்லோரையும் உணர்ச்சி கடலில் ஆழ்த்துவது இந்த வில்லுப்பாட்டோட பொறுப்புணர்ச்சி. ஆக 3ஆம் தலைமுறை வில்லுப்பாட்டில் புகுந்தது முதலில் எனக்கு தான் நிம்மதி. அதே மாதிரி அப்பாவுக்கும் நிம்மதி, அதே மாதிரி உங்களை போன்ற அடுத்த இளைய தலைமுறைக்கும் நிச்சயமா நிம்மதியாக தான் இருக்கும். வில்லுப்பாட்டுக்குள்ள கர்நாடக சங்கீதம் வரக்கூடாதுன்றதே கிடையாது. ஏன்னா நாதஸ்வரத்தை பார்த்து தான் நான் இந்த ராகத்தை பயன்படுத்தியிருக்கேன் என்று தியாகபிரம்மே சொல்லியிருக்கிறார். ஆக தமிழ் கலைகள் பல பெரிய மும்மூர்த்திகளுக்கே வழிவகுத்திருக்கும் போது, அவர்கள் வாயிலாக அதை பதிவு செய்திருக்கும் போது, அதை படித்த எளியவராக நாங்களும் இந்த தமிழ் கலைக்குள் கர்நாடக சங்கீதத்தை புகுத்துவதில் பெருமை அடைகிறோம். அந்த கர்நாடக சங்கீதம் ஏன்னா மகான்கள் வரலாற்றை பண்றோம், தியாகபிரம்ம வரலாற்றை பண்றோம், நம்ம சமசாஸ்திரி வரலாற்றை பண்றோம், புரந்தரதாசர் வரலாற்றை பண்றோம். அப்ப பாடாமலா பண்ண முடியும்? பாட்டை பேச முடியுமா? பாடித்தான் பண்ண. மகான்கள் வரலாற்றை பாடும்போது நான் கதையை சொல்லுவேன், அவன் பாடுவான். தீட்சிதர் வரலாற்றை பாடும்போது தீட்சிதர் கிருதியை அவன் பாடுவான். ஏன்னா அவன் முறைப்படி பாடுவான். நான் முறைப்படி பாட்டு கற்றுக்கொள்ளவில்லை, வினை கற்றுக்கொண்டேன். நீங்க கேட்ட மாதிரி ஹார்மோனியம் சுயம்புவாக வாசித்தேன், இசை அமைப்பேன். ஆனா இசை ஒரு 12 வருஷம் கத்துக்கிட்டேன். ஆனா அதை விட இலக்கியம் எனக்கு அலைமோதுகிறது. அதனால அதுக்குள்ள வந்துட்டேன். ஸோ சன்னு அதில் நல்லா வளர்ந்துட்டு உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தில் நல்லா பரிமளிக்கிறார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் கஷ்டத்தை இஷ்டத்தோடு அவன் செஞ்சதுனால வில்லுப்பாட்டுக்கு நஷ்டம் இல்லை, நல்லா வளருது. நிச்சயமா உங்களுடைய குடும்பமே வில்லுப்பாட்டை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லும்போது கலைமகன் அவருக்கு தகுந்தாற் போல அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு சேர்க்கணும், எப்படி இதோட கர்நாடக இசையை இணைக்கணும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில ரொம்ப அழகா ஈடுபட்டிருக்கிறாரு. அதை முன்னெடுத்தும் செல்றாரு. நீங்க தமிழ் தமிழ் தமிழ்னு இருக்கிறவங்க, நீங்க என்ன மாதிரியான ஆராய்ச்சிகளை வில்லுப்பாட்டுக்காக முக்கியமா செய்யறீங்க? அந்த ஆராய்ச்சிகளோட முடிவுகள் எப்படி இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்பயே ஆசையா இருக்கு. வில்லிசை பாடுபொருள்கள் என்ற தலைப்பிலே ராணிமேரி கல்லூரியில் திருமதி கமலாமுருகன் என்பவரிடம் நான் இந்த ஆராய்ச்சியை செய்கிறேன். இதில் எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வில்லிசை பாடு பொருள்கள் அதுதான் என்னுடைய தலைப்பு. ஏன் இதை நீங்கள் எடுத்துனீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க.
என்னுடைய கணவனார் பண்ணது என்னுடைய தந்தையாரை பற்றியே பண்ணார். கவிஞர் சுப்பு ஆறுமுக காலத்தில் வில்லுப்பாட்டு எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிற தலைப்பில் அவர் பண்ணார். தலைப்பு சரியான கருப்பொருள் இதை சொல்கிறேன். என்னோட தலைப்பை நான் என்ன எடுத்தேன்னா வில்லிசை பாடுபொருள்கள் என்று எடுத்தேன். பாடுபொருள்னா என்னக்கன்னா சப்ஜெக்ட்ஸ். இப்போ சப்ஜெக்ட்ஸ் ஆத்தனார் கதை, நீலி கதை, ஐயனார் கதை, சுழலமாடன் கதை, கருப்பசாமி கதை, அந்த கதை இந்த கதை எல்லாம் இருக்கட்டும். இப்போ எது கருப்பசாமி சிறப்பு தான். இப்போதைக்கு எது சிறப்பு சாமி? நம்மளுக்கு இன்னைக்கு தேவையான கொரோனாவை பற்றி பாடுறதா சிறப்பு சாமி. அந்த சிறப்பு கருப்பசாமி இஸ் தேர். நாங்களும் கருப்பசாமியை பற்றி பாடுறோம். ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து கொரோனா பற்றி எது தேவையோ அதை கொடுப்பவன் கலைஞர். அதனால் என்னுடைய டாபிக் நான் எடுத்தேன்னா வில்லிசை பாடுபொருள்கள் என்று எடுத்துக்கொண்டு, அப்படி இருந்த இது கலைவாணர் காலத்திலே காந்திஜியை பாடியது, சுதந்திர போராட்ட வரலாற்றை பாடியது, இதை பாடியது, அதை பாடியது, மக்களை பாடியது, மக்கள் தொகை கணக்கெடுப்பை பாடியது, கல்லறையில் வரவன வராதே என்று பாடியது. ஆமாம், கள்ள டிக்கெட் எடுத்துகிட்டு வராதேன்னு ஒரு புடவை பண்ணியிருக்கோம். அது ஒன்று பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரவங்கள்ட்ட எப்படி அன்பாக பேசணும் அதை பாடியிருக்கோம். அப்புறம் உடம்பு நலமாக இருக்குது, இனி ஒரு விதி செய்வோம். அப்போ அங்கே அந்த நாளில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதுக்கு பாடியிருக்கோம். அப்புறம் பொங்கலுக்கு ஏர்வரிசை தந்து வந்த சீர்வரிசையில் 1/2 மணி நேரம் குறிஞ்சித்திரமாக அருமையாக பாடியிருக்கோம். அப்போ ட்ராமா எழுதியிருக்காங்க, அமுதசூரபின்னு ஒரு ட்ராமா, அதில் சிவாஜி அண்ணா நடிச்சிருக்கிறார். அப்புறம் வந்து பல பெரியவர்கள் பாடியிருக்காங்க. இப்படிப்பட்ட பாடுபொருள்களை ஒன்றாக சேர்த்து நான் மேடையில் கூட சொல்லுவேன், 7 வயசுலேருந்து பாடுறேன், 45 வருஷம் அனுபவம், இதை வச்சே என் வயசை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த மாதிரி அத்தனையும் பதிவு செய்ய வேண்டாமா? இன்னைக்கு நம்ம பொதிகை தொலைக்காட்சி பண்ணுற மாதிரி அதை நான் பதிவு செய்து பாடுபொருள்கள் எப்படியெல்லாம் பறந்திருக்கின்றன. என்னுடைய அடுத்த கைடன்ஸ் என்னன்னா, இன்னும் எப்படி இந்த வில்லுப்பாட்டினுடைய வேறு முகங்களை கொண்டு செல்லலாம். சொன்னால் புரியும், இதுதான் வில்லுப்பாட்டின் வெற்றி. அது எப்படி சொல்ல, தாய்ப்பால் போல. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு அவசியமோ அப்படி வில்லுப்பாட்டு எனும் தமிழ்பால் ஒவ்வொரு மக்களுக்கும் தேவை என்பதுதான் என்னுடைய ஆராய்ச்சி. அதை நான் வெற்றிகரமாக கொண்டு செல்கிறேன். கூடிய விரைவில் முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்று நீங்கள் வாழ்த்துங்கள். நிச்சயமா வாழ்த்துக்கள் மேம். இன்னொரு விஷயத்துக்காகவும் உங்களை கட்டாயமா வாழ்த்தியே ஆகணும். சமீபத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை வந்து உங்களுக்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருமை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கான வாழ்த்துக்களும் உங்களுக்கு. கூடவே இந்த முனைவர் பட்டமும் வெகு விரைவில் நீங்கள் இந்த வில்லுப்பாட்டு ஆராய்ச்சியில் செய்து முடித்து அதற்கான முனைவர் பட்டமும் வாங்கணுங்கிறத பொதிகை தொலைக்காட்சி சார்பாகவே உங்களுக்கான வாழ்த்துக்கள். நிச்சயமாமா, நீங்க இதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது, சொல்லலாமா? அதாவது ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ஸ்பாட்லைட் என்பதுதான் இந்த கிளப்பினுடைய பெயர். அவர்கள் வந்து ஒகேஷனல் எக்ஸலன்ஸ் அப்படின்ற அவார்டை கொடுத்தார்கள். இதற்கு முக்கியமான காரணமாக இருந்த உள்ளத்தை நான் சொல்லணும். டாக்டர் சூசன் மார்த்தாண்டன் என்று ஒரு கண் மருத்துவர், அவர்களுக்கு ரொம்ப இந்த வில்லிசை கலையில் ஒரு தனியாத தாகம் உண்டு. எங்கள் கலையின் மீது, குறிப்பாக என்னுடைய பெர்ஃபார்மன்ஸின் மீது ரொம்ப ஒரு பாசம் உண்டு. இதை மாணவர்களுக்கு பயன்படுத்தலாமே, அவர்கள் தந்தையாருடைய வரலாற்றை கூட சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க ஆஸ் எ டாக்டர் அவங்க வந்து எங்களை ஒரு பாட்டு எழுத சொன்னாங்க. அந்த பாட்டை நான் சிறப்பாக எழுதி அவர்களே ஒளிப்பதிவு செய்து பல ஆட்டோக்கள்லாம் இந்த பாட்டு வந்தது. அந்த நாளில் நம்மளுக்கு கோவிட் நேரத்தில் இப்படி உட்காந்து பேச முடியுமா? இந்த அமைதி கூட நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் இதெல்லாம் வச்சு தான் மக்கள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் இந்த ஆன்லைனில் இந்த ப்ரோக்ராம் பண்ணுற சந்தோஷத்தில் எவ்வளவோ நிகழ்ச்சிகளை பண்ணோம். அப்போ நான் எழுதின பாட்டை அவங்க எங்கே போனாலும் பாடுங்கன்னு சொல்லுவாங்க டாக்டர் சூசன் மார்த்தாண்டன் அவர்கள். இந்த பாடல் கேட்டு பல பேர் ஊசி போட்டு கொண்டார்கள் என்ற செய்தி நான் பிறந்த வாழ்க்கையின் புண்ணியமாக நினைக்கிறேன். இல்லையா? தடுப்பூசி தானே நம்மளை தடுத்து காத்திருக்கிறது. அது ஒரு 2 லைன் உங்களுக்காக நேரமா பாடாம இருக்கோமே, பாடலாம். கோவேக்சின் கோவிஷீல்டு போடுங்க, கொரோனா இல்லா உலகம் பாருங்க. இது 2 ஊசியா இருந்தப்போ பூஸ்டருக்கு முன்னாடி. ஓகே, கோவிட்-19 வந்தாலும் வந்ததுங்க, கொள்ளை கொள்ளையா உயிர் போச்சுங்க, பல குடும்பங்களும் திண்டாட்டம் ஆச்சுங்க, வாழ வைக்க வந்ததுங்க வகையான தடுப்பூசி, ஆக மொத்தம் இந்தியாவுக்கு பெருமையே, கண்டுபிடித்த அறிவியல் மருத்துவர்கள் மகிமையே. ஆமா, அங்கதான். ஆமா ஆமா, கோவேக்சின் கோவிஷீல்டு போடுங்க, கொரோனா இல்ல உலகம் பாருங்க. ஆமா, கோவேக்சின் கோவிஷீல்டு போடுங்க, கொரோனா இல்ல உலகம் பாருங்க. அப்புறம் ஒரு டிஸ்கஷன் இருந்தது, கோவிஷீல்டா கோவேக்சின், கோவிஷீல்டா இதாங்க டாப் மக்களை எல்லாரும் குழப்பி விட்டாங்க, மக்களே குழப்பி விட்டாங்க. அப்போ நாங்கள் எழுதின பாட்டு
திருக்குறளில் 2 வரி, எந்த வரி நல்ல வரி தெரியணுமே என்று கேட்க முடியுமா? 2 அறியணுமே நல்ல வரி புரியுமா? கோவேக்சின் குட் வேக்சின், கோவிஷீல்டு குட் வேக்சின், தடுப்பூசி 2 வேக்சின் மாட்சியே, கொரோனாவை தாக்க வரும் ஆன்டிபாடிஸ் மாட்சியே. கோவேக்சின் கோவிஷீல்டு போடுங்க, கொரோனா இல்லா உலகம் பாருங்க. ஊசிக்குள்ள அப்படி என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அந்த டாக்டர் மேடம் சொன்னது, சூசன் மார்த்தாண்டா அவர்கள் சொன்னது. ஊசிக்குள்ள அப்படி என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கொரோனா டெட் செல் கூடி இருக்குது, போட்டவுடன் ஆன்டிபாடிஸ் உடம்புக்குள் உருவாகுது. அப்புறம் ஃபைனலா கிளைமேக்ஸ், தடுப்பூசி போட்டுக்கிட்டா தடுத்துடலாம் மரணத்தையே, பயப்படாம தடுப்பூசி ஏத்துங்க, வைரஸை பயப்பட வைக்கும் வழி ஏதுங்க, எந்த ஊசி போட்டாலும் ஒன்றுதான், கொரோனா வந்த பின்பு மூச்சு திணறல் வம்புதான். இந்த பாடல் எல்லா மக்களுக்கும் சென்று சேர்ந்தது. ஸோ இப்படி பல சமுதாய பணி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் நாங்கள் உதவுவது எங்களுக்கு பெருமை. வில்லு பாட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு பாட்டு, எல்லாரையும் சென்றடையக்கூடிய ஒரு பாட்டு. இப்போ ரொம்ப அழகா, நான் இதுதான் ஏற்கனவே சொன்ன அப்டேட் அப்படிங்கிறது, இதுல எத்தனை அழகான ஆங்கில வரிகளையும் நீங்க வந்து சேர்த்திருக்கீங்க. ஆமா, தமிழ் மட்டும்தான் நாங்க எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிறது கிடையாது. மக்களை சென்றடையணும்னா அவங்களுடைய வட்டார மொழியிலும் சேரணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு பாடலே வந்து அதற்கு சான்று அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நீங்க எத்தனை மொழிகள்ல இந்த வில்லு பாட்டை கொண்டு சேர்த்திருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 5-6 மொழியில எங்களால இப்போதைக்கு முடிஞ்சது. இப்போ அப்பா தோளில் இருக்கும் குழந்தை அப்பா விட உயரமாக நினைக்கும், அப்பா விட உயரமாகவும் இருக்கணும் இல்லையா? அதனால நாங்க என்ன செய்தோம்னா, அப்பா தமிழினுடைய எல்லை வரைக்கும் தொட்டார். உலக தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அப்பானுடைய வில்லோசை கேட்டுக்கொண்டே இருக்கும், சொல்லோசை கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன செய்தோம், எங்களோட காலத்துல இதெல்லாம் தேவைப்படுது. இப்போ சமீபத்தில் ஆஸ்திரேலியா போயிருந்தேன், சிட்னியில் சித்திரை திருவிழாக்கு. அங்கே எல்லா அமைச்சர்களும், அந்த நாட்டு அமைச்சர்கள் வந்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தமிழ் தெரியாது. அப்போ நான் ஆங்கிலத்திலே பாடி ஆகணும்னு அந்த நிர்வாகியும் மிக அன்போடு கேட்டார். ஸோ அந்த பாடலை நாங்கள் உடனே இங்கிலீஷில் பாடி போயிருக்கணும். ஆமாம், உடனே பாட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அதை இங்கிலீஷில் ஆக்கி அவங்கெல்லாம் அவ்வளோ அழகாக ரசித்து, ஆகா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கே, எங்களை வாழ்த்தக்கூடிய கலை, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அப்படியே இப்படி வணக்கம் சொல்கிறதா, அதெல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி ஆங்கிலத்தில் பாடியிருக்கிறோம். சமீபத்தில் துபாய் எக்ஸ்போர்ட் 2020 நடந்தது இல்லைங்களா? அங்கே வந்து எங்களை அவங்க கூப்பிட்டதன் காரணம், நாங்கள் சென்றது ஜனவரியில் பொங்கல் அன்னைக்கு தான் போனோம். பொங்கல் அன்னைக்கு அங்கே இருந்தோம், சித்திரைக்கு இங்கே இருந்தோம், தமிழ்நாட்டில் எங்கே இருக்கோம் எப்போன்னு தெரியாத அளவுக்கு போய் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது அங்கே வந்து எப்படின்னா, அந்த 192 பேனல்ஸ்லேருந்தும் கொஞ்சம் மக்கள் வந்து அமர்ந்து கேட்டாங்க. இந்த வில்லுப்பாட்டு நாங்கள் வாசிக்கிறது, தட்டுறது, அதை ஆமா சொல்கிறது, கடம் வாசிக்கிறது, தபலா வாசிக்கிறது, மத்தளா வாசிக்கிறது எல்லாம் அவங்களுக்கு புதுசு, எல்லாம் அவங்களுக்கு மகிழ்ச்சி. இதில் நாங்கள் என்ன செஞ்சோன்னு கேட்டிங்கன்னா, பொங்கல்னா என்ன, போகி பொங்கல்னா என்ன, மாட்டு பொங்கல்னா என்ன, அதே மாதிரி கனுப்பொங்கல் என்றால் என்ன, ஆக தமிழ் கலையின் மூலமாக தமிழ் கலாச்சாரத்தை தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாரதி கனவு கண்டதை நனவாக செய்யும் பொறுப்பு நமக்கு கிடைச்சிருக்குதேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அந்த பாரதியோடைய ஆசையை இந்த பாரதி வந்து நிறைவேற்றி தந்துட்டாங்க. நன்றி கண்ணா, கண்டிப்பா. எனக்கு என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா, ஓ தமிழா, தமிழ் கலாச்சாரமா, கூப்பிடுங்கப்பா கவிஞர் குடும்பத்தை என்று கூப்பிடும் அளவுக்கு ஒரு நேம் வாங்கி இருக்கிறோம்னா, இந்த கலாச்சாரத்துக்காக நாங்கள் உழைக்கக்கூடிய விதம் தான். வாழ்ந்து கொண்டு செய்யும் போது மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கிடைக்குது, அன்பு கிடைக்குது. நாமும் அப்படி இருந்து இதே ஸ்டைல் தானே, நானும் கிட்டத்தட்ட 45 வருஷமா. இப்போ இந்த அன்புக்கு மக்கள் வந்து மரியாதை செலுத்துகிறார்கள். நம்ம வந்து 4 நாள் ஹோலிடேவா நினைக்கிறோமா இல்லையான்னு தெரியாது, ஹாலிடேவா நினைக்கிறோம், ஜாலி டேவா நினைக்கிறோம். அதுக்குள்ள என்ன இருக்கு, தெய்வாம்சம். அந்த மாட்டு போகிப்புனா என்ன, பழசெல்லாம் போக்குறது. ஒவ்வொரு வருஷமும் காலண்டரை தூக்கி போடுறோமே தவிர அதில் நடந்த எதெல்லாம் பழசோ அதெல்லாம் போடுவோம். பழசை போடணுமே தவிர பழமையை போடக்கூடாது. பழசு வேற, பழமை வேற. பழமை என்பது புராதன பண்பாடு, நம்மளுடைய பண்பாடுகள் பழமை, அதை பழசுன்னு சொல்லக்கூடாது. தொன்மை, தொன்மை, அருமை. அந்த தொன்மையை நாம பயன்படுத்தணும். பழசுங்கிறது அதாவது நம்ம பயன்படுத்தியவை அப்படின்னு சொல்லிக்கலாம். அதை வேணா மாசுகள் நீக்கலாம் இல்லைங்களா? அந்த அதெல்லாம் கொஞ்சம் விளக்கி கடைசியாக அங்கே இருந்த பெரிய அதிகாரி அவர் வந்து சொன்னார், ஏம்மா நான் கோயம்புத்தூரில் என் கிராமத்துலேருந்து பொங்கல் கொண்டாடின மாதிரி இருந்ததும்மா,
அப்புறம் எர்ணாகுளம் கலாமண்டலம் என்று நினைக்கிறேன், SNA சங்கீத் நாடக அகாடமி வழியாக போகும்போது அங்கே கொஞ்சம் மலையாளம், அப்புறம் தெலுங்கு நாட்டில் தெலுங்கு கொஞ்சம், கன்னடம் கொஞ்சம், எல்லாம் மிக்ஸ் பண்ணி தமிழ்நாட்டில் கொஞ்சம், அப்புறம் பெங்கால், அஸ்ஸாம் மலைச்சாரல்ல ஒரு வில்லுப்பாட்டு, அஸ்ஸாம் உள்ள போகும்போதே ஜில்லுன்னு இருக்கு, அந்த மலைச்சாரலுக்கு போகும்போது அதை பண்ணோம். அப்புறம் ஸ்ரீலங்கா போகும்போது அவங்களோட தமிழ் சிங்களம் அப்படிமாங்க, அவங்க ஆம் என்று சொல்வதில்லை ஓம். வில்லுப்பாட்டில் தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஓம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அதே மாதிரி சிங்கப்பூர் போகும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த வில்லுப்பாட்டு வில் வளைதல் போல நாங்களும் ஓரளவுக்கு வளைந்து கொடுக்க வேண்டும். அப்பத்தான் அந்த வளையறதுல ஒரு அழகு இருக்கு, உடையக்கூடாது. எந்த ஒரு கலையும் வளர்றதுக்கு நிறைய இசை வாத்தியங்கள் தேவைப்படுது. வில்லுப்பாட்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எங்கே நீங்கள் செய்யணும் போனாலும் புடைசூழ வாத்தியங்களோட போகிறீங்க. அந்த வாத்தியங்கள் பற்றியும் அந்த வாத்தியங்களை இசைக்கிறவங்களை பற்றியும் நம்ம நேயர்களுக்காக. கண்டிப்பாக வில்லுப்பாட்டுக்கு வாத்தியங்கள் ரொம்ப முக்கியம். முதல்ல வில்லு வேணும், அப்புறம் உடுக்கு வேணும், அப்புறம் பானை வேணும், அப்புறம் மத்தளம். அதில் ஒரு பாட்டிலே வரும்ல, தானதந்தத்தோடு 7 சந்தங்காலும் தாளத்தோடு ஆன பம்பை ஊரும் மித்தக்கை துந்துமியோடு, ஆமா துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடே இது வரும். இந்த பாட்டுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதுக்கு அப்புறம் நான் அந்த வாத்தியத்தை சொல்றேன். இந்த பாட்டுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, அந்த காலத்துல பழைய காலத்துல பாடும்போது எப்படி இந்த இசை இருந்ததுன்னா, தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட அப்படி போகும். இதை கலைவாணரும் அப்பாவும் சேர்ந்து, குறிப்பா அப்பா இந்த பாடலுக்கு இசை அமைத்து அப்பாவும் கலைவாணரும் பயன்படுத்தி, அப்புறம் அப்பா முழுசா ஒவ்வொருத்தரும் டபுள் இன்ஸ்பிரேஷன் அது அந்த பாட்டு. அதனால அந்த பாட்டை அப்படியே பாடிட்டு வரும். இந்த பாட்டுக்கு என்னெல்லாம் முக்கியம்னா, உடுக்கு, அப்புறம் பம்பை, அப்புறம் மத்தளம், அப்புறம் கட்டைன்னு ஒரு வாத்தியம் உண்டு, அந்த கட்டை, அப்புறம் ஜால்ரா. எல்லார் வீட்லயும் நீங்க இதை ஒரு ஜால்ரா வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சௌக்கியமா இருக்கும். கணவர் என்ன சொன்னாலும் மனைவி சிங் சக், நம்ம அதை தான் வில்லுப்பாட்டில் சொல்றோம். ஆமா, அந்த சிங் சக் நீங்களும் ஒன்று ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுத்து அவரும் போடுவார், நீங்க போட்டீங்கன்னா அவரும் போடுவார், நம்ம 2 பேர் போட்டால் குழந்தைங்க போடும். ஆக இந்த ஜால்ராங்கிறது ரொம்ப முக்கியம். எங்க அப்பா எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்தது இதே இங்க காந்தி தாத்தா பத்தி பாடுமா ஜால்ரா தான். ஆக இந்த வாத்தியங்களுக்கு எல்லாம் மேல இதெல்லாம் ஆதி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வாத்தியங்கள். ஆதி நான் சொல்றது 1000, 500, 200 எப்படி வேணா வச்சுக்கோங்க, பயன்படுத்தப்பட்ட வாத்தியங்கள். கலைவாணரும் அப்பாவும் என்ன செஞ்சாங்கன்னா, கொஞ்சம் வாத்தியத்தை மாத்துனாங்க. ஏன் மாத்துனாங்கன்னா, சினிமாக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு வெற்றியை நோக்கிய எண்ணம் இருக்கும். ஒரு கலையில் சொல்லப்படும் வார்த்தைகள் புரியாமல் போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு வார்த்தை போதுன்னா, இப்ப கலைவாணர் பாடின பாட்டு தானே, விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, விருந்து கழிச்சு காட்ட போறேன்டி, எவ்வளவு வார்த்தை, எவ்வளவு முக்கியம். அதுல நீ டக்குன்னு ஒன்றும் புரியாது. அதுக்கு என்னன்னா, வாத்தியத்தை கம்மி பண்ணு, பாட்டை அதிகமாக்கு. இதை 2ஐயும் அப்பா செஞ்சாங்க. அப்பாவும் கலைவாணரும் சேர்ந்து செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்ருதியோட பாடணும்னு ஹார்மோனியத்தை வச்சாரு கலைவாணர். அப்பாவும் ஹார்மோனியத்தை வச்சாங்க. ஹார்மோனியத்தை வச்சு அது பக்கத்துல என்ன உட்கார வச்சிட்டாங்க. அப்பயே ஹார்மோனியம் கத்துக்க ஆரம்பிச்சாச்சு. ஹார்மோனியம் சுயம்புவாக கற்றுக்கொண்டேன். ஏன்னா பேசிக்கா மியூசிக் படிச்சேன், அதனால ஹார்மோனியம் சுயம்புவாக கத்துட்டு வாசிக்க ஆரம்பிச்சேன். இப்ப இசையமைக்கிற அளவுக்கு கடவுள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், அப்பா அம்மா ஆசீர்வாதம் இருக்கு. ஸோ ஹார்மோனியம் முக்கியம் என்பதை அப்பா கொண்டு வந்து புரட்சியாக, புதுமையாக, இனிய புதுமையாக ஏற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி மத்தளம், பம்பை இதெல்லாம் வார்த்தையிலேயே அடிவிடும், சமத்துல அடிவிடும். இப்போ நாடு நல்ல நல்ல நாடு நல்ல நாடு அப்படின்னா அந்த நல்ல நாட்டுல அடிவிடும். அந்த மாதிரி மெயினான வார்த்தைகளை பட்டு பட்டுன்னு வார்த்தையை அடிச்சிடும், வார்த்தை கேட்காது. மைக்கு கான்சென்ட்ரேஷன் பழைய கலைஞர்களுக்கு அவ்வளவா கிடையாது. மைக்கு இருக்கிறதே தெரியாம பாடினவங்க தான் பெரிய மேதைகளும் சரி, கிராமத்து மக்களும் சரி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப நான் சொன்னதுல. அப்போ அப்படி பாடும்போது வார்த்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்தளம் மாற்றப்பட்டது, பம்பை மாற்றப்பட்டது, தபேலாவை இணைத்துக் கொண்டோம். தபேலா மைல்டு ஸ்ருதி. எப்ப இந்த ஸ்ருதி வந்துச்சோ, ஸ்ருதி மாத்தா வந்துச்சோ, லயத்துக்கும் ஸ்ருதி வரணும் இல்லையா, அப்போ ஸ்ருதியோட வாசிக்கிற தபேலா வந்தது. ஏன் தபேலா வந்ததுன்னா மைல்டு,
ஏன் மிருதங்கத்தை பயன்படுத்தினா மைல்டு அடி சத்தத்துல அந்த அடியில் தமிழ் அடிகள் அடிக்கப்படாது. தமிழ் அடின்னு சொன்னது நான் தமிழ் வரிகள். அப்ப ஒவ்வொரு வார்த்தையும் இப்ப பாருங்க, மகாபெரிவாளுக்கு ஒரு பாட்டு எழுதினாங்க, நடித்தாரே நாடகம் தனிலவர் நடித்தார், உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார். இதுல இப்ப சக்க சக்க சக்கன்னு வாசிட்டு இருப்பான். கடவுள் கொடுத்தது மானிட வேடம், கல்வி கூடத்தில் கிங்சான் வேடம், பிரிவா நடிக்கிறா 14 வயசுல. இன்று இவர் படித்தது இங்கிலீஷ் பாடம், நாளை எதிர்பார்த்திருக்குது காமகோடி பீடம், நடித்தாரே. எப்பேற்பட்ட பாட்டு! இதை MS அம்மா கேட்டு பெரியவாளோட பாதத்தை அப்படியே கட்டிமா பிடிச்சிட்டு இருக்கேலே அப்படின்னு சொன்ன பாட்டு. இந்த பாட்டுல நீங்க மத்தளம் வாசிச்சீங்கன்னா என்ன ஆகும்? வார்த்தை அந்த டம் டம் டம்ன்ற வார்த்தை எல்லாம் அடிபட்டுரும். கடவுள் கொடுத்தது மானிட வேடம், அங்க ஒரு அதாவது கரெக்டா வந்து சத்தமா வாசிச்சிருவாங்க. அதனால சத்தியம் நிலைக்கணும்னா சத்தமான சங்கீதத்தை விட மைல்டான வாத்தியங்கள் போதும் என்றது அப்பா தன் மனதுக்குள் கொண்டு வந்த புரட்சியை கலைவாணர் ஏற்றுக்கொண்டார், அப்பாவும் செய்தார்கள். நாங்களும் டெவலப் செஞ்சு இன்னைக்கு மிருதங்கம் வரைக்கும் வில்லுப்பாட்டில் வாசிக்கிற அளவுக்கு வந்துட்டோம்னா சுருதிய லயத்தை முக்கியமாக நினைக்கிறதுனால மரபுக்குட்பட்ட மாற்றங்களை மக்களின் சாட்சியாக நாங்கள் பிரமாதமாக செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக வில்லு, வீசுகோல், பானை, உடுக்கு மட்டும் மாற்றலை. ஏன்னா இது மரபு. அந்த நாளில் உடுக்கு எங்கள் அண்ணா காந்தி அண்ணா வாசிப்பார், இப்போ இன்னொரு சகோதரர் வாசிக்கிறார். பானை என்ன பண்ணார்? எங்க வீட்டுக்காரர் பிடிச்சிக்கிட்டார். பானை பிடித்தவள் பாக்கியசாலி தானே மேம் சொல்லுவாங்க. இப்ப பானையா அவர் கையில கொடுத்துட்டீங்க. நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சிறப்பான கதை மகாலட்சுமி. நீங்க ரொம்ப ரசிச்சு கேட்கறதுனால சொல்றேன். இப்பேற்பட்ட வில்லிசையை அப்பா என் கையில கொடுத்து இத்தனை வருஷமா வளர்த்து கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா ரொம்ப கவலைப்பட்டிருப்பேன் நான். அந்த கவலையை அம்பாள் முன்னாடி சங்கல்பம் பண்ணதுனால காமாட்சியினுடைய அனுகிரகம், பெரியவாளோட அனுகிரகம், வாரியார் சுவாமி அற்புதமாக ஒரு ஜாதகத்தை கொடுத்து திருமணம் பண்ணி வச்சது தான் இது. ஆனால் அவர் பெண் பார்க்க வரும்போது அவர் என்ன சொன்னார்னா, அவளை நான் பார்க்கவே வேண்டாம், பொதிகையில் பார்த்துட்டேன். அதான் பொதிகை தாய் வீடுன்னு சொன்னேன். நிச்சயமா பொதிகையில் பார்த்துட்டேன். அப்போல்லாம் பொதிகை மட்டும்தான். ஆமாம், பொதிகையில் பார்த்துட்டேன். எனக்கு அவளை பார்க்கணுங்கிறல, ஆனால் அவள் என்ன பார்க்கணும், அதனால நான் வரேன் அப்படின்னு வந்தார். ஆனால் 3 வருஷம் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டார். இப்போ மாதிரி செல்லில் பேசுறதெல்லாம் கிடையாது. முன்னாடியே 6 மாதம் பேசிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு தான் பார்க்குறேன். பயமாந்துதானா என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுது, என்ன பயம். ஏன்னா அப்பாவை விட்டுட்டு வில்லுப்பாட்டை விட்டுட்டு போயிடுவோமான்ற பயம். அப்போ வந்தோடனே என்னடா செய்யுது, பயமா இருக்கே, இந்த சரி பாவம் பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு தைரியமாக உள்ளே வந்து உட்காந்து, உங்களுக்கு பாட்டு தெரியும்னாங்களே, ஒரு பாட்டு பாடுங்க. நான் அவரை கேட்டேன். பெண் பார்க்கும் படலாம் மாறிப்போச்சு. மாறிப்போச்சு. புதுமை புரட்சியானது அல்லது புரட்சி புதுமையானது இல்லை, பேர்லேயே இருக்கு இல்லையா? ஆனால் அவர் பாடினாருங்க. அங்கதான் இன்னைக்கு வில்லுப்பாட்டோட வெற்றி. இன்னைக்கு மகாலட்சுமி உட்காந்து கேட்குறீங்க, பொதிகை வழங்குறாங்கன்னா சும்மாவா? வில்லுப்பாட்டோட வெற்றி அந்த விட்டு கொடுக்கும் தன்மையிலிருந்து ஆரம்பிக்கிறது. பாடினார், சுற்றி எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. இன்னைக்கு வேடிக்கை பார்த்துன்னு தான் இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கணும். நான் மக்களை சொல்கிறேன். பொதுவாக நம்ம வீட்டில் எல்லா உறவுகளும் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள இன்னைக்கு ஆசீர்வாதமும் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த காட்சிக்கு அப்புறம் அவரும் பாடினார், மாமவ ரகுராமா மரகத மணிஷ்யாமா, மாமவ ரகுராமா மரகத மணிஷ்யாமா, மாமவ ரகுராமா பாடினார். அவர் ராமான்னு பண்ண உடனே எங்கள் அப்பா தான் அவருக்கு மாமான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சுத்தமா தாளத்தோட, இந்த மனுஷனா நம்ம விட்டுறப்படாது, இப்படி பிடிச்சி போடுது. அவரும் சமைச்சிருப்பா. காமெடியாக சொல்கிறேன், அவ்வளோ அழகாக பாடினார். பாடின உடனே வாரியார் சுவாமி வந்தார். அன்றைக்கே நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடுகள் நடந்தது. அன்றைக்கே போய் KK நகர் கோயிலில் பேசியிருந்தார். ஸோ இப்பேற்பட்டவருக்கு என்ன ஆசைன்னா வில்லுப்பாட்டில் உட்காரணும். அப்போ அதற்கு ஏற்ற கலை பானையில் அவருக்கு தாளஞானம் உண்டு. ஸோ பானையை பிடித்து அடிக்க சொல்லி பாடவும் சொல்லி, இன்றைக்கு நான் கேட்கும்போது அவர் ஆமோதித்து, அவர் கேட்கும்போது நான் ஆமோதித்து, இதை விட என்ன சிறப்பு வேணுங்க? இந்த நாட்டில் பிறந்த கலைக்கு, இந்த நாட்டில் பிறந்த நாங்கள் செய்யும் தொண்டு உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தால் இன்னைக்கு பானை பிடித்தவர் பாக்கியசாலியாகி, மாணவர்களுக்கு இவர் சொன்னால் அதுங்க ஆமாம் போடும். இங்கே எனக்கு ஆமாம் போட்டுக்கிட்டு வில்லுப்பாட்டை வளர்க்குறாருன்னா, அவர் பிடிச்ச பானையும் பாக்கியம் செஞ்ச பானை, நானும் பாக்கியசாலி. நிச்சயமா.
எப்பவுமே நீங்க சொன்ன மாதிரி வில்லு பாட்டு அப்படிங்கிறது வாழ வைக்கக்கூடிய ஒரு கலை, வாழ்த்தக்கூடிய ஒரு கலை. அந்த கலையை வளர்க்கறதுனாலே உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் வாழ வச்சிருக்கு, வளமையாக்கி இருக்குன்னு சொல்லலாம். வில்லுப்பாட்டில் இருக்கும் நரம்பே என் தாலிக்கயிறுன்னு கூட சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒன்றிணைந்த ஒரு விஷயமா இருக்கு. நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோமா. இலக்கணம் பத்தி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க. இயல், இசை, நாடகம் மூணுமே தெரிஞ்சிருந்தா தான் வில்லு பாட்டுக்கு வர முடியும். வேற என்னென்ன இலக்கணங்கள் வில்லு பாட்டுக்கு தேவைப்படும்? இது வந்து ஒரு 90-92 நினைக்கிறேன், அண்ணாமலை பல்கலைக்கழகம் இதுக்கு ஒரு சிலபஸ் மாதிரி பண்ண சொன்னாங்க. பண்ணினோம், முயற்சி செய்தோம். ஐ திங்க் இனிமேலே எல்லா பல்கலைக்கழகங்களும் முயற்சி செய்து கொண்டன. பிரபல மனிதர்களும் சில பேர் இதற்கான தேடுதலோடு இருக்கிறார்கள், பிரபல கலைஞர்களும். அதில் என்னன்னா இயல், இசை, நாடகம் மூன்றும் தேவை. இதுக்கு மேலேயும் ஒன்று தேவை, இன்னொரு மூணு. தேசியம், தெய்வீகம், நகைச்சுவை. நீங்கள் நகைச்சுவைனா என்ன நினைக்கிறீங்க? பாக்ஸ் நியூஸை படித்து பேசுகிறதா? இல்லை. அதை பார்த்துட்டு பேசுகிறதா? இல்லை. இந்த சேனலை பார்த்துட்டு பேசுகிறதா? எதுவுமே இல்லை. வாட் எவர் யூ திங்க் யூ ப்ளீஸ் ஜஸ்ட் சே. நீ நினைப்பதை சொல், அதுதான் நகைச்சுவை. மனசார சொல்லு, அதுதான் நகைச்சுவை. ப்ரிப்பேர் பண்ணாது. ப்ரிப்பேர் பண்ணால் வர்றது நகைச்சுவையே இல்லை என்பது அப்பாவோட கருத்து. இதை யாரும் அங்கீகரிக்கணுங்கிறது இல்லை, அப்பாவோட கருத்து இது. அவ்வளோதான். இல்லைன்னா அப்பா ஒரு கலைவாணருக்கு எழுதி கொடுத்துருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. எத்தனை காமெடி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க அப்பா, எவ்வளோ வில்லுப்பாட்டு, எவ்வளோ கட்டுரை, எவ்வளோ சினிமா பாட்டு. காதலுக்கு பின்னே கல்யாணமா இல்லை கல்யாணத்துக்கு பின்னே காதலா, சோனா இல்லைன்னா லூவம்மா, இது எங்க அப்பா என்ன பாட்டு அப்பயே என்எஸ்கேக்கு. இப்படி எவ்வளோ பாட்டு எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி பாட்டு எழுதுங்களுக்கு நகைச்சுவைன்னா என்ன இல்லை, நையாண்டியா இருக்கக்கூடாது, புண்படுத்தக்கூடாது, பண்படுத்தணும், கேலி கிண்டல்லாம் இருக்கக்கூடாது. ஆக இயல், இசை, நாடகத்தோடு அந்த மூன்றோடு தேசியம், தெய்வீகம், நகைச்சுவை என்ற மூன்றையும் இணைத்து வில்லுப்பாட்டு கற்றுக்க வரோம் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா வாங்கய்யா, நாங்கள் சொல்லித்தரோம். நிச்சயமா வில்லு பாட்டை இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு உயரணும். இன்னும் பல தலைமுறைகளுக்கு வில்லு பாட்டுனா என்ன, அதில் இருக்கக்கூடிய அழகான அந்த விஷயங்கள் என்ன, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மைகளாகட்டும், கதைகளை நேரடியாக மனசுக்குள்ளே இறக்கக்கூடிய அந்த விஷயங்களாகட்டும், அது எப்படி கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம், ஒரு கனவே இருக்கக்கூடும். அடுத்த நிலைக்கு வில்லு பாட்டை கொண்டு சேர்க்கறதுக்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எத்தனையோ இடத்துல இருந்த இந்த வில்லுப்பாட்டை, எத்தனையோ கீழே அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், இருந்த வில்லுப்பாட்டை கலைவாணரும் கையை பிடிச்சி தூக்கி, அப்பா கையை பிடிச்சி உயர்த்தி, தூக்கி ஒன்று உயர்த்தி ஒன்று உயர்த்தி ஒரு நிலையாக கொண்டு வர வச்சு எல்லா இடங்களிலும் வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலையாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வைத்து சுமார் 75 ஆண்டு காலமாக, அப்பாவினுடைய 16 வயசில் தமிழ் எழுத வந்தாங்க. அதுலேருந்து இன்றைக்கி அப்பாவுக்கு 94 வயசு ஆகுது. அந்த 94 வயசிலும் இந்த தமிழுக்காக, வில்லுப்பாட்டுக்காக முயற்சி செய்து உழைக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய தமிழ், அந்த வில் சொல் அப்படியே இன்னும் மேலே ஏறணுங்கிறதான் என்னுடைய கனவாக இருக்கணும். அப்பா கலை எனக்கு எதுக்கு அப்படின்னு நான் நினைச்சேன்னா அப்புறம் நான் மகளே இல்லை. அப்புறம் ஏன் வள்ளுவர் அந்த குரலை எழுதுறாரு, மகன் தந்தை காற்றும் உதய ஒரு குரல் இருக்கு இல்லையா, அப்பாவும் அப்படி இருக்கணும், மகனும் அப்படி இருக்கணும், மகளும் அப்படி இருக்கணும். ஸோ இப்போ இந்த குரலுக்கு நான் பாத்திரமாகணும்னு நினைச்சு தான் வில்லுப்பாட்டில் உள்ள கஷ்டங்களை நான் என் மடி மீது சுமத்தி கொண்டேன், வில்லை என் மடி மீது சுமத்தி கொண்டேன். இதை வைத்துக்கொண்டு கிராமமாகட்டும், நகரமாகட்டும், ஏசிய அரங்கமாகட்டும், உலக அரங்கமாகட்டும், சிங்கப்பூர் விக்டோரியா அரங்கமாகட்டும், எங்கே இருந்தாலும் வில்லுப்பாட்டை கலகலப்பாக நாங்கள் கொண்டு இந்த ஓஹோன்னு உயர்த்தி கொண்டு வந்துட்டோம். அப்போது இன்னும் உயரணும்னா என்ன செய்யணும், அதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி. என்ன செய்யணும்னா, எங்கிட்ட பல பெரிய தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பல பெரிய வித்வான்கள் சொல்லியிருக்காரு, அம்மா உங்கள் அப்பா தமிழை கேட்டு தான் நாங்கள் வளர்ந்தோம். 1975 வில்லுப்பாட்டு கேட்க ஆரம்பித்தேன், நான் இனிய வரைக்கும் கேட்டுட்ருக்கேன் அப்பாவோட வில்லுப்பாட்டு என்று சொல்லும் அளவுக்கு ரசிகர்கள் இருக்கார்கள். அவர்களெல்லாம் சொன்ன செய்தி, பொங்கலின் பெருமையை வில்லுப்பாட்டின் மூலமாக புரிந்து கொண்டேன், தீபாவளியின் பெருமையை வில்லுப்பாட்டின் மூலமாக புரிந்து கொண்டேன், பல கலாச்சாரங்களை வில்லுப்பாட்டின் வழியாக புரிந்து கொண்டேன், மத்திய அரசு மாநில அரசு திட்டங்களை சுப்பு ஆறுமுகம் ஐயா வழியாக புரிந்து கொண்டேன். இப்படி அப்பா மனசுல பதிந்து வெற்றிகள் நினைத்திருக்கும் போது தற்போது இருக்கும் நிலைமை எங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிறது. உலகமெல்லாம் பயன்படுத்தி கொள்கிறார்கள் வில்லுப்பாட்டை, இந்திய மாநிலங்கள் பயன்படுத்தி கொள்கிறன, பெங்கால் கூட போயிட்டு வந்துட்டேன். ஆனால் நம்முடைய அற்புதமான தமிழ் பேசும் உலகம் இருக்கிறதே, உலகத் தமிழர்களும் சரி, நம்ம தமிழ் சேனல்களும் சரி, இந்த வில்லுப்பாட்டை அப்படி கை கொடுத்து உயர்த்தினால் குழந்தைகள் மத்தியில் கலாச்சாரம் உயரும் என்பதை ஒரு அன்பு தாயாக சொல்லிக்கொள்கிறேன். இதுதான் அவங்க செய்யணும். சினிமாவை ரசியுங்கள், அதையும் ஒரு பக்கத்தில் இருந்து ரசியுங்கள். நம் ஆத்மாவுக்கு தேவையான ஆத்மீக கலை, இந்த கலையையும், எங்கள் அப்பா முழு சினிமாக்காரர்,
உத்தம வில்லனிலும் அப்பா தோன்றி இருக்கிறார்கள். ஆக சினிமா எங்களுக்கு பிடித்த தொழில். குழந்தைகளுக்கு சினிமாவும் தெரிந்து சீரியஸாக இந்த வில்லிசையும் தெரிந்தால் அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சியும் வரும். நம்மளுடைய மனசு மகிழ்ச்சி என்பது மற்ற கலைகள், தேவையான மூச்சு என்பது வில்லிசை கலை. அந்த ஒரு மனிதனுடைய கலாச்சாரம் தான் அவனுடைய வெற்றி என்பதை நான் பணிவாக உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வது. குழந்தைகளுக்கு இந்த கலைகளை சொல்லிக் கொடுக்க முன்வாருங்கள். சேனல்கள், எல்லா சேனல்களும் இந்த வில்லிசையை பயன்படுத்துங்கள். பத்திரிகைகள் இந்த வில்லுப்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். எங்களை மட்டும் என்று நான் சொல்லவே இல்லை. யாரெல்லாம் இந்த உலகத்தில் கிராமிய கலை செய்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு ஏற்றம் கொடுப்பது உங்கள் பேனாவில் இருக்கிறது, உங்கள் நிறுவனங்களில் இருக்கிறது. மக்களும் தயார், நாங்களும் தயார். நிறுவனங்கள் தயாரானால் இந்த கலைகள் நிலைத்து. அருமையாக சொன்னீங்க. என்னுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத தன் தாய் எப்போ உணர்வானா, தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய். அதை அப்பாவுக்கு பெருமை சேர்க்கிறதாவும், வில்லு பாட்டுங்கிற உங்களுடைய அந்த பூர்வீக நம்மளுடைய வரலாறு தொன்மை மிக்க அந்த வில்லு பாட்டுக்கும் சேர்த்தே பெருமை சேர்க்கிறதாவும் நான் பார்க்குறேன். கூடவே கலைமகன் அவர்களும் அந்த பெருமையில் இணைந்திருக்கிறார் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பள்ளி குழந்தைகளுக்கு சென்று சேரணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மோட்டிவேஷன், ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது இல்லாம தவிச்சிருக்கிறவங்க தான் நிறைய பேர். நீங்க சொன்னீங்க கையை தூக்கின்னு பிடிச்சவங்க ஒருத்தவங்க, ஏத்தி விட்டவங்க ஒருத்தவங்க, அந்த கை பிடிக்கிறதுக்கே யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தமான ஒரு விஷயம். அதை நீங்க ரொம்ப அழகா நிறைய மக்களுக்கு, குறிப்பா இளம் தலைமுறைக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்குன்னு அந்த ஊக்குவித்தல் அப்படிங்கிறத நீங்க செயல்முறைப்படுத்திக்கிட்டு வரீங்கன்னு தான் சொல்லணும். அது குறித்தும் சொன்னீங்கன்னா ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்கள். நிச்சயமா. இப்போ என்னுடைய ஃபோக்கஸ் மகாலட்சுமி டோட்டலி குழந்தைகள். நிறைய கோவில்கள் போகிறோம், கம்மன் கழகங்கள், பெரிய பெரிய கழகங்கள், தமிழ் கழகங்கள்லாம் நிச்சயம் மாதம் 20 நாள் போயிடுறோம். மிச்சம் 10 நாள் எதுக்கு வச்சுருக்கோன்னா எல்லா பள்ளிகளுக்கும் செல்கிறோம். பள்ளிகளுடைய நிர்வாகிகள், நேற்று கூட ஒரு அற்புதமான கல்லூரி முதல்வரும் பள்ளி முதல்வரும் என்கிட்ட பேசுனாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இதெல்லாம் நீங்கள் வில்லுப்பாட்டில் சொல்லணும்னு சொல்கிறாங்க. இது அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன். செல்லால் மக்களுடைய குழந்தைகளுடைய சிந்தனைகள் சிதறுகின்றன. அப்புறம் சினிமாவால் குழந்தைகள் மனசு சிதறுகின்றன அவங்க சொல்கிறது. அப்புறம் சேட்டிங்கால் குழந்தைகள் மனசு சிதறுகின்றன. ஆக உழைப்பு கம்மியாகுது, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் அந்த சதுரமான உலகம் ஆயிடுச்சு, ரவுண்டான உலகம் சதுரமான உலகம் ஆயிடுச்சு. ஸோ அல்லது செவ்வகம் ஆயிடுச்சு, ஷேப்பே மாறிடுச்சு. அந்த ஷேப்பை மாற்றி திரும்ப ரவுண்டாக கொண்டு வரணும்னா அவங்க அந்த திசை மயக்கள் பார்வைகளிலிருந்து திருப்பி தன்னுடைய பார்வையை உழைப்பு, ஒழுக்கம், கலாச்சாரம் என்று கலைகளை, எல்லா கலைகளையும் ரசிங்க. இதை இவ்வளோ நேரம் நான் பேசுனதே அவங்கெல்லாம் சொன்னது தான் எனக்கு. இந்த மாதிரி இருக்குது, இதை மாற்றி மோட்டிவேஷன் கொடுங்க. நீ இதை 2 நிமிஷம் இதை பார்க்கறதுக்கு இதை ஒரு குரலை படிடா, முன்னுக்கு வருவேன். இதுதான் எனக்கு. அப்போ செல்லை யூஸ் பண்ணாத, எந்த நேரம் யூஸ் பண்ணணுமோ பண்ணு. இந்த மோட்டிவேஷனை நான் ஒரு குழந்தைகள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு சொன்னேன். என் கையில் வில்லு இருப்பதனால் தான் வெற்றி அடைகிறேன், செல்லை தூக்கி வைத்து விட்டேன்னு சொன்னேன். இப்படி தான் சொன்னேன். இன்னொன்று, செல்லை தூக்கி போட்டு சொல்லை கையாளுங்க, நீ பேச்சாளராக கூட வரலாங்கண்ணா என்று சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய வில்லுப்பாட்டுங்கும்போது நிறைய பேசுவோம். அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிறேன். ஒரு காலேஜில் பொட்டு வைக்கல பொண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க, பொட்டே வைக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு போய் பேசியிருக்கிறேன். வேறு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? அந்த மோட்டிவேஷனுங்கிறது மக்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை. ஏன்னா ஓஹோ, இளைஞர்களை உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாடு, உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன் என்று சொன்ன அப்துல் கலாம் பிறந்த நாடு. இப்பேற்பட்ட பெரியவர்கள் நம்ம கூட இருந்து வாழ்ந்து மறைந்திருக்கிறப்போ அவங்க சொன்ன சொல்லை மறப்பதில் என்ன புண்ணியம்? நிச்சயமா நினைப்பதில் புண்ணியம் இருக்கிறது. அந்த நினைக்கிறத தூண்டுறதுக்கு நாங்கள் முக்கியம், நிறுவனங்களும் முக்கியம், வேற என்ன சொல்ல, காட்சிகளும் முக்கியம், எல்லா நிர்வாகிகளும் முக்கியம். ஸோ அதனால் மோட்டிவேஷனலாக நான் என்னெல்லாம் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்கத்துக்கு பேசுகிறேன், கலாச்சாரத்துக்கு பேசுகிறேன், கலைகள் வளர பேசுகிறேன், எல்லா கலைகளையும் எந்த அளவில் நேசிப்பது என்பதை பேசுகிறேன். அப்புறம் தாய் தந்தை பக்தியை ரொம்ப சொல்கிறேன், குரு பக்தியை சொல்கிறேன், திருமணத்துக்கு முன்பு ஒரு வாழ்க்கை எவ்வளவோ ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதை சொல்கிறேன், திருமணத்துக்கு பின்பு எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்கிறேன். கணவனே கண்கண்ட தெய்வம் என்று மதித்து வாழ்ந்தவள் தோல்வி அடைவதே இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து.
இதை சொல்கிறேன், ஏன்னா கண்ணகி வாழ்ந்த நாடு இந்த நாடு என்பதை சொல்லுகிறேன். ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் என்னெல்லாம், இதெல்லாம் ரொம்ப சொன்னீங்கன்னா நீங்கள் ஓல்டு அப்படின்னு சொல்பவர்களை பற்றி கவலைப்படாமல் சொல்கிறேன். எப்போவுமே ஓல்டு இஸ் கோல்டு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நினைப்பாங்களான்னா கொஞ்சமாக தான் நினைப்பாங்க. அதனால் இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட கேள்வி அனைத்தும் கலாச்சாரமானது. அதனால் ஒரு இளம் தலைமுறை உங்களை நான் பாராட்டுகிறேன். அதனால் இந்த பொதிகைக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த கலாச்சாரம் வளர்வதற்கு மோட்டிவேஷனலாக பேசுகிறத தான் வில்லுப்பாட்டு செய்கிறது என்பதை டபுள் அண்டர்லைனாக பொதிகையில் பதிவு செய்கிறேன். மக்களுக்கு பயன் தரக்கூடிய விழிப்புணர்வு பாடல்கள் நிறைய பாடியிருக்கீங்க. தற்சமயம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம் வளர்க்கிறது தான். ஆமாம், குளோபல் வார்மிங்னு பெருசாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது என்ன பண்ணும், எப்போ பண்ணும், என்ன செய்யும்ன்றதே தெரியல. மழை தப்பி பெய்யறதும், மழை வராத காலங்களில் மழை பெய்யறதும், மழை தேவைப்படுற காலங்களில் மழை பெய்யாமல் இருக்கிறதையும் நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியுது. எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த காரணமாக நம்ம மரங்களை தான் பார்க்குறோம். நிச்சயமா அந்த மரங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பாடல் ஒன்று. நிச்சயமா இந்த மரத்துக்கு நாங்கள் வனம் கவனம் அப்படின்ற ஒரு வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணாங்க டாக்டர் சந்திரசேகர் அப்படின்றவங்க. அதில் நாங்கள் குழந்தைகளுக்காகவும் அந்த பாடலை பயன்படுத்தி பாடினோம், மக்களுக்காகவும் பாடினோம். ஒரு மரம் வெட்டினால் 10 மரம் நடுவோம், உயிருள்ள வரை நட்ட மரம் காப்போம். அப்புறம் வாழ்நாள் எல்லாம் வனதினமே, வனம் கவனம் இனம் மனமாமே. வீடுகளை கட்டுங்கோ காடழிக்காதே, விவசாயம் செய்யுங்கோ காடழிக்காதே. அப்புறம் வனம் பாதுகாப்பு விதிகளையே மனம் தனில் பாதுகாத்து மரம் வளர்ப்போம். அப்புறம் வாழியவே பல்லாண்டு காலம் வனம் கவனம் மந்திரம் வாழியவே. குழந்தைகள்லாம் நல்ல ஈஸியாக பாடுற அளவுக்கு பாடுறாங்க. இப்போது தாய்ப்பாலுக்கு கூட ஒரு மோட்டிவேஷனல் சாங். ஏன்னா தாய்மார்கள் பெண்கள் அவங்க தாய்ப்பால் கொடுப்பதில்லை. அது எதற்கு பழகு பழகு என்று தாய்ப்பால் கொடுக்க சொல்வார்கள். ஆனால் மருத்துவர்கள் எங்களிடம் சொன்ன செய்தி, அழகு அழகு என்று கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள் என்று சொன்னார்கள். இதை நாங்கள் வில்லுப்பாட்டில் தட்டி சொன்னோம். வில்லுப்பாட்டோட பெருமை என்னன்னா, தட்டி சொல்லுவோம், வலிக்காது. ஆமாம், நீங்கள் வீணை இப்படி நரம்பு மீட்டும்போது வலிக்குமா? வீணைக்கு வலிக்காது, இசை வரும். அந்த மாதிரி வில்லுக்கும் நீங்கள் தட்டி சொல்லுவீங்க, ஆனால் வலிக்காது. அப்படி தாய்ப்பால் தான் எளிதினிலே சீரணமாகும், மேலும் மேலும் பால் சுரக்க வகைகள் செய்திடும், வயிற்றுப்போக்கு வந்திடாமல் தடுத்து நிறுத்திடும், மனதினிலே அன்னையர்க்கு மகிழ்ச்சி வந்திடும், தாய் சேயின் அன்புறவும் தானா வளர்ந்திடும், மேலும் மேலும் பால் சுரக்க வகைகள் செய்திடும், மீண்டும் கர்ப்பம் தரிப்பதனை தாமதமாகும், ஆரோக்கிய வாழ்வதற்கு அடிப்படையாகும். இந்த மோட்டிவேஷனல் சாங் ஃபார் த பேரண்ட்ஸ் என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி இதை பாடினேன். இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வருது, நீங்கள் கேட்ட உடனே ஞாபகம் வருது. இப்படி மரத்துக்கும் பாடியிருக்கிறோம், வரம் போன்ற குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கும் பாடியிருக்கிறோம். நம்மளுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகா இங்கே பொதிகையில் ஆரம்பித்த ஒரு வில்லு பாட்டோட ஆரம்பிச்சிங்க. அதே மாதிரி தேசியம் குறித்த ஒரு வில்லு பாட்டோட. நிச்சயமா, அதாவது வில்லுப்பாட்டுக்கு தேசியம் தெய்வீகம் ரெண்டும் 2 கண்கள் அம்மா. தெய்வீகத்தில் ராமனை பாடி இருக்கிறோம். தனித்துவமான தமிழ் கற்பனை கவிதை நயம் தான் அப்பாவை வாழ வைக்கிறது. அப்படித்தான் இந்த தேசிய பாடலிலும் அப்பாவுடைய கவித்துவம். ஐ திங்க் இது 1975 to 80 இங்கே நாங்கள் பாடிய பாடல். அந்த பாட்டு நான் இப்போ பாடுறேன். தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி. கன்னியாகுமரியின் திருச்சடை தனிலே காஷ்மீர் ரோஜா மணக்கட்டுமே, தென்கடல் முத்துக்கள் காஷ்மீர் பெண்ணின் திருமண மாலை ஆகட்டுமே. சங்கத்தமிழின் சாரத்தை எல்லாம் வங்கத்து கவிஞன் பாடட்டுமே, கங்கையின் வெள்ளம் மத்திய நாட்டின் கழனியில் வந்து பாயட்டுமே, குஜராத் மங்கையின் கொஞ்சு முகத்திலே கொச்சியின் மஞ்சள் குலுங்கட்டுமே, கன்னட சந்தனம் ஆந்திர மகளிர் கழுத்தில் மங்களம் துலங்கட்டுமே. அடுத்தது புதுமை. திரிபுரா பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீடு திருநெல்வேலியில் அமையட்டுமே. இது மட்டும் ஒன்ஸ் மோர்.
திரிபுரா பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீடு திருநெல்வேலியில் அமையட்டுமே. மலையாள தேசத்து கதகளி நாட்டியம் மணிப்பூர் பெண்ணும் ஆடட்டுமே. உத்திரப்பிரதேச நாடோடி பாடல் ஒரிசா காற்றில் ஒலிக்கட்டுமே. அஸ்ஸாம் எண்ணெயில் அனைத்திந்தியாவின் ஆலையின் சக்கரம் சுழலட்டுமே. பஞ்சாப் மாநில கோதுமை செழிப்பை பாரதம் முழுதும் உண்ணட்டுமே. இதுல ஒரு அழகு இருக்கு. எல்லாத்தையும் அப்பா இத அதுன்னு சொன்னாங்க. இதை மட்டும் ஏன் பாரதம் முழுவதும் சாப்பிட்ற பொருளியா? பஞ்சாப் மாநில கோதுமை செழிப்பை பாரதம் முழுதும் உண்ணட்டுமே. அஞ்சமராட்டியர் ஆலையின் சங்குகள் அனைத்து மாநிலத்தை அழைக்கட்டுமே. 1000 கோடி கிளைமாக்ஸ் 1000 கோடி நூல் இழை உறவில் தாயின் மணிக்கொடி பறக்கிறது. அந்த பறக்கும் கொடியில் ஒருமை பாட்டு பாரத கீதம் முழங்கிடுது. பறக்கும் கொடியில் ஒருமை பாட்டு பாரத கீதம் முழங்கிடுது. பாரத கீதம் முழங்கிடுது. வந்தே மாதரம். உணர்ச்சி பொங்குற அளவுக்கு எவ்வளோ அழகா இந்திய நாட்டில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு, வேற்றுமையில் ஒற்றுமையா எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து எளிமையான ஒரு நடையில பாமரரும் புரிந்து கொள்ளக்கூடிய நடை தான் வந்து குழந்தை கூட புரியும். நிச்சயமா வில்லுப்பாட்டு. அந்த வில்லுப்பாட்டு அனைத்து மக்களுக்கும் சென்றடையக்கூடிய ஒரு கலையா திகழணும். மிகப்பெரிய ஒரு ஆசையா அதுதான் இருக்கு. கடந்து வந்த பாதைகள் கடினமாக இருந்தாலும் சென்று சேர வேண்டிய இடம் செழிப்பானதாகவும் வில்லுப்பாட்டை இன்னும் வளர்த்து மேலோங்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதிகை சார்பாகவும் நம்மளுடைய நேர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். ரொம்ப சந்தோஷம். இந்த இசையும் இசையும் என்ற நிகழ்ச்சிக்கு கன்க்ளூஷனாக நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதிகை தொலைக்காட்சிக்கு மனதார்ந்த நன்றி. என் தாய் வீடு அதிகாரிகளுக்கு நன்றி. எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. பார்த்த ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றி. இசையும் இசைன்னு இசைக்கு இசைன்னு பேர் வந்த காரணமே இறைவனே இசைக்கு இசைவான் என்பதனால்தான் இசை என்று பேர் வந்தது. எங்களோட வாழ்க்கையை ரொம்ப ஒரு அருமையான மங்கள இனிமையான வெள்ளத்தமிழில் பேசிய மகாலட்சுமிக்கு என்னுடைய பாசமும் வாழ்த்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை மாதிரி எங்கள் வாழ்க்கை வில்லும் சொல்லும் வெல்லும் வித்தையாக இருந்தது. அந்த வெல்லும் வித்தைக்கு அத்தனை நாள்லேருந்து இத்தனை நாள் வரைக்கும் இன்னும் எப்படியெல்லாம் போகலாங்கிற பயணத்தை இனிமையாக கேட்டீர்கள். அதாவது பாட்டுக்கு பின்னாடி ஒரு அழகான பேசும்போது ஒரு பின்னாடி ஒரு ரீரெக்கார்டிங்னு ஒன்று போடுவாங்க, இனிமையாக இருக்கும். அதில் தான் நம்மளுக்கு எமோஷன்ஸே. அதனால் எனக்கு நீங்கள் முன்னாடி உட்காந்து இந்த கேள்வி கேட்டது அவ்வளோ சந்தோஷம். எல்லாம் உண்மையின் உண்மை எதுவோ அதை பதிய வைத்தேன் இந்த பெண்மை. எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் உங்களுடைய வாழ்த்திலே இசையும் இசையும் என்ற அடுத்த தொடரில் கூட வந்து வில்லுப்பாட்டின் உச்சியை தொடுமளவுக்கு பேச வேண்டும் என்று யார்கிட்ட வேண்டுதல் வைக்க முடியும்? பரமாச்சாரியாளிடம் வேண்டுதல் வைக்கிறேன், கலைமகளிடம் வேண்டுதல் வைக்கிறேன், உங்களிடம் வேண்டுதல் வைக்கிறேன். அதுவரை தொடர்ந்து உழைத்து கொண்டே இருப்பேன். வில்லோடு பயணிப்பேன், சொல்லோடு பயணிப்பேன். நன்றி, வணக்கம் நேயர்களே. உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் வில்லுக்கும் சொல்லுக்கும் என்றைக்கும் நாங்கள் அறிவோம். நன்றி அம்மா. நன்றி கண்ணா.